பிரைஸ் தி லார்ட். இந்த கிறிஸ்தவ புதினங்கள் யூடியூப் சேனல் மூலமாக உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சின்ன காரியத்தை நான் உங்களிடத்தில் ஒரு அனுபவம் நிறைந்த ஒரு காரியத்தை நான் உங்களை பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை பட்டணத்தில் ஒரு சர்ச்சுக்கு பிரசங்கத்துக்காக அழைக்கப்பட்டிருந்த போது பைக்கில் தான் போயிருந்தேன். அப்போது சென்னையை நெருங்குற போது அங்கே பார்த்திங்கன்னா டிராஃபிக் அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த டிராஃபிக் அதிகமாக இருக்கும்போது அங்கே ஒரே நெரிசலாக இருந்தது. அப்போ 3 வாலிபர்கள் வந்தாங்க. ஒரே பைக்கில் 3 வாலிபர்கள் அமர்ந்து கொண்டு வந்தாங்க, உட்காந்து வந்தாங்க. அப்போ அந்த வாலிபர்கள் பார்த்திங்கன்னா ஒரே கூச்சிலிட்டு சத்தம் போட்டுக்கிட்டு அங்கே இருக்கிற பொண்ணுங்களெல்லாம் கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு, அம்மாமார்களை கேலி கிண்டல் பண்ணிக்கிட்டு, கெட்ட வார்த்தைலாம் பேசிக்கிட்டு பயங்கரமான ஒரு முகம் சுளிக்கிற மாதிரி இருந்துச்சு அந்த காரியம். அப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப வருத்தப்பட்டாங்க அந்த வாலிபர்கள் நிமித்தமாக. அப்புறம் சிக்னல் போட்டாங்க. அப்புறம் நான் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. அவங்க எல்லாருமே அப்படி போயாச்சு. சம்மந்தப்பட்ட சர்ச்சுக்கு போய் உட்காந்து இங்கே பிரசங்கத்துக்காக ஆயத்துப்பட்டு கொண்டு இருக்கும்போது நல்ல ஆராதனை, நல்ல ப்ரெசன்ஸ், நல்ல பயங்கரமான வல்லமையோடு கூட அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா யார் இவ்வளோ வல்லமையாக பிரசங்கம் பண்ணுறாங்க, இவ்வளோ வல்லமையாக ஆராதனை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி நான் வியப்போடு கூட அந்த பைபிளை ஆயத்தம் பண்ணிட்டு இருந்த அந்த தருணத்தில் நான் திரும்பி பார்க்கும்போது அங்கே பார்த்திங்கன்னா அந்த 3 வாலிபர்களும் பார்த்திங்கன்னா ஆராதனை நடத்தி கொண்டு இருந்தார்கள். எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு, ரொம்ப வருத்தமாக இருந்தது. அந்த போதுகிற இடத்துலையும் இதை பற்றி நான் எதுவும் பேசவும் இல்லை. இன்றைக்கி இந்த தருணத்தில் இதை பற்றி பேச நான் விருப்பப்பட்டேன். எனக்கு அன்பானவர்களே, அந்த வாலிபர்கள் பேசின வார்த்தைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நடந்த சம்பவங்கள், நெருடல்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முகத்தை சுளிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனால் அவங்க ஃபுல்பீட்டில் நின்றுட்டு ஆராதனை பண்ணும்போது நான் யோசித்தேன், என்ன உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வு, என்ன இவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் எப்படி போகும், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஷாக் ஆனேன். அப்புறம் நான் பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு ஆவிக்குரிய காரியத்தை குறித்து பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் வந்துட்டேன். இந்த காரியத்தை உங்களிடத்தில் பதிவு செய்யணும்னு விருப்பப்பட்டேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய அநேக வாலிபர்களை பாஸ்டர் அல்லது பாஸ்டரமாக அங்கே இருக்கக்கூடிய சபை மூப்பர்கள் கண்காணிக்கணும். சபையில் இன்றைக்கி பயங்கரமான மோசமான காரியங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. வாலிபர்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும், வாலிப காலத்துக்குள்ளே வரக்கூடிய சின்ன பிள்ளைகளாக இருக்கட்டும், அவங்க பழக்கங்களை கொஞ்சம் பரிசோதிக்கணும். அதனால் எனக்கு அன்பானவர்களே கொஞ்சம் கண்காணிங்க. காட் பிளஸ் யூ.